ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தப தாபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் மறந்து இருக்கக்கூடிய ஒரு அமலை பற்றி தான் இன்றைய தினத்தில் நினைவு கூற இருக்கிறோம். அந்த அமலனுடைய மகத்துவத்தை விளங்காததினால் நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதியை அந்த அமலை விட்டு தூரமானவர்களாக நாம் கழித்துக் கொண்டு இருக்கிறோம். ரமதான் ரமதான் என்று நாம் ரமதானுடைய மாதத்தை அடைந்தோம். இதோ ரமதான் சில நாட்கள் அல்ல, இன்றைக்கோ நாளைக்கோ என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ரமலான் நம்மை விட்டு பிரிந்து செல்ல போகிறது. அதற்கு பிறகு இந்த ஒரு நாளோ இரண்டு நாளோ இதற்கு பிறகு நாம் செய்யக்கூடிய தர்மமாக இருக்கலாம் அல்லது செய்யக்கூடிய அமல்களாக இருக்கலாம், இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மையை போன்று ஒரு காலம் நாம் பெற முடியாது. நன்மை கிடைக்கும், ஆனால் ரமலானுடைய மாதத்தில் நமக்கு எப்படி நன்மை கிடைத்ததோ அதே போன்ற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்ற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். நாம் அதிகமாக சொல்வது உண்டு, ரமலான் என்பது கால சுழற்சியின் அடிப்படையில் வரத்தான் போகிறது, ஆனால் அந்த ரமலானை அடைவதற்கு நாம் இருப்போமா என்பதுதான் கேள்விக்குறி. அந்த அடிப்படையில் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு நாளோ இரண்டு நாளோ என்று இருக்கக்கூடிய இந்த நாட்களில் எவ்வளவு அமல்களை செய்ய முடியுமோ, என்னென்ன விஷயங்கள் உபதேசமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறதோ அதை கேட்டு நம்முடைய நாட்களை நல்ல முறையில் அமல்களை கொண்டு கழிக்கக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை சகோதர சகோதரிகள் கொஞ்சம் கவனம் எடுத்து கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அமல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்வான், ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வை விக்ர் செய்வது, இந்த அல்லாஹ்வை விக்ர் செய்வது என்பது நமது வாழ்க்கையில் மிகவும் குறைந்து போன அல்லது தொலைந்து போன, நாம் மறந்து போன அமல் என்று சொல்லலாம். ஏனென்றால் நாம் துவா கேட்பது என்பதே குறைந்து விட்டது. அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்பதே குறைந்து போன நிலையில் அல்லாஹ்வை தனிப்பட்ட முறையில் அமர்ந்து அல்லாஹ்வை எண்ணி நாம் நினைவு கூறுவது என்பது நமது வாழ்க்கையில் தொலைந்து போன அமல் என்று சொல்லலாம். ஒவ்வொருவரும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன். கடைசியாக நாம எப்போ அல்லாஹ்வை நம்ம திக்ர் செஞ்சிருப்போம், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகளை நாம் என்றைக்கு நாம் சிந்தனை செய்து பார்த்திருப்போம், அவனுடைய வல்லமைகளை எப்படியெல்லாம் நாம் யோசித்திருப்போம், நம்மை படைத்த அல்லாஹ் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்திருந்தோம் என்று சொன்னால் உண்மையில் நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிகளை நாம் தேடியிருப்போம். அவனுடைய வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுவதை ருசி கண்டிருப்போம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்வான்,
வத்குரிஸ்ம ரப்பிக், உங்களுடைய இறைவனுடைய பெயரை நீங்கள் நினைவு கூறுங்கள். மேலும் அல்லாஹ் சொல்லும் பொழுது வதபத்தல் இலைஹி தப்தீலா, இன்னும் நீங்கள் அவனையே சார்ந்திருங்கள், அவனிடத்திலே நீங்கள் சார்ந்திருங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சார்ந்தவராக இருங்கள். அவனுடைய பெயரை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு இருங்கள். அவனை ஒவ்வொரு சிபத்துகளையும் நாம் சொல்லி 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 எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த தன்மைக்கு விசாலமானவன், எந்த அளவுக்கு இந்த தன்மையில் அல்லாஹ் உயர்ந்தவன், எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த தன்மையில் அவன் உயர்ந்திருக்கிறான் என்பதை விளங்கினோம் என்று சொன்னால், நாம் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதும் அதை சொல்லும் பொழுதும் அந்த வார்த்தையில் ஒரு உயிரோட்டத்தை நாங்கள் கண்டிருப்போம். ஆனால் அந்த வார்த்தையை சாதாரண ஒரு வார்த்தையாக நாம் பேசிவிட்டு கடந்து செல்வதனால்தான் அல்லாஹ்வுடைய அந்த பெயர்களை உச்சரிக்கும் பொழுது நமக்கு ஒரு அந்த வார்த்தையுடைய வீரியம் நமக்கு தெரியல, அந்த வார்த்தையுடைய ருசி நமக்கு தெரியல. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறுவதெல்லாம் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுவதனால் மட்டும்தான் என்று அல்லாஹ் பதிவு செய்வார். இன்னைக்கு நிம்மதியை தேடி மக்கள் எங்கெங்கேயோ அலையும், நிம்மதிக்காக வேண்டி இறையறையோ செய்கிறார்கள், லட்சத்தை இழக்கிறார்கள். அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போன்ற நிறைய விஷயங்களை அவங்களுக்கு அவங்களே ஏற்படுத்தி கொண்டு எவ்வளவு பணங்காசுகள் தன்னிடத்தில் இருந்தாலும், கோடிக்கணக்கில் அவர்கள் சொத்துக்களை சேகரித்து வைத்திருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம் என்ன? வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை. பணங்களை சம்பாதித்து நாங்கள் என்ன செய்வது? பணங்களை நாங்கள் சம்பாதித்து சேகரித்து வைத்து என்ன செய்வது? என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லையே என்பதை எல்லாம் மக்கள் சொல்லக்கூடியதாக பார்க்கிறோம். நிம்மதிக்காக வேண்டி எவ்வளவையும் நாங்கள் செலவழிக்க தயார் என்று வரக்கூடிய மக்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டுமா, உங்களுடைய இதயம் அமைதி பெற்று நிம்மதி பெற வேண்டுமா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் உங்களுடைய நிம்மதி என்பது இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறார். உண்மையில் அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவதில் நம்முடைய உள்ளம் அமைதி பெறும். ஆனால் அதை நினைவு கூற வேண்டிய முறைப்படி நினைவு கூர்ந்தால்தான் உள்ளம் அமைதி பெறும். அல்லாஹ்வை எப்படி நாங்கள் விளங்கினால், எந்த அடிப்படையில் நாம் திக்ர் செய்தால், அல்லாஹ்வுடைய அந்த திருநாமங்களை உணர்ந்தால் நம்முடைய உள்ளங்கள் அமைதி பெறுமோ அப்படி செய்யும். சும்மா பேருக்கு சொல்லக்கூடிய அந்த தஸ்பீஹாத்துகளை சும்மா 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 எதுக்கு? எந்த உலகமும் கிடையாது. உலகங்கள் மட்டும்தான் அசையுது, உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை வரல. அப்போ உதடுகள் மட்டும் அசைந்து உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை வரவில்லை என்று சொன்னால், உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை முழுமையாக வரவில்லை என்றால் அந்த வார்த்தையினுடைய வீரியத்தை நாம் விளங்க முடியாது, அந்த வார்த்தையினுடைய வெகுமதியை நாம் விளங்க முடியாது. அந்த வார்த்தையினுடைய வெகுமதியை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளபூர்வமாக நாம் நம்முடைய அந்த திக்ரை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும், அல்லாஹ் நினைவு கூர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் இன்னும் இடத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்வது எப்படிப்பட்டது தெரியுமா? வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூர்வதுதான் ஆக பெரிய விஷயம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். ஆக பெரிய விஷயம், ஆக பெரிய விஷயம் என்பது அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூர்வதுதான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்துல கை வச்சு நம்ம கேட்டு பார்க்கணும். எந்த அளவுக்கு அல்லாஹ் நினைவு கூறுவதில்லை, அல்லாஹ் பற்றி சிந்திப்பதில்லை, அல்லாஹ் எப்படி எல்லாம் படைப்புகளை படைத்திருக்கிறான், எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளன், உலகத்தை எப்படியெல்லாம் விசாலப்படுத்தியிருக்கிறான், எத்தனை பிரபஞ்சங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், உலகத்தை எப்படி படைத்திருக்கிறான், மனிதர்களை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான், இன்றைக்கும் கடலில் என்ன முடியாத அளவிற்கான உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறானே, இதையெல்லாம் அல்லாஹ் படைப்பதற்கு சிரமம் பட்டானா? குன் ஃபயகுன், அவ்வளவுதான். ஆகு என்றால் ஆகியோர் முடிஞ்சு போச்சு. அப்ப இவ்வளவு பெரிய படைப்புகளை, இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்து முடிப்பதற்கு அல்லாஹ் பெரிய காலங்கள் தேவையில்லை.
பெரிய லெவல்ல யோசிச்சு அதை எப்படி செய்யணும் என்று லிஸ்ட் அவுட் பண்ணி இப்படி செய்யணும் இப்படி செய்யணுங்கிற எந்த விதமான ஒரு கஷ்டமும் உண்டாக்க தேவையில்லை. அல்லாஹ் ஆமி என்று சொன்னால் அது ஆகி முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு சக்திக்கு உட்பட்டவன், அப்படிப்பட்ட படைத்து பரிபாலிக்க கூடியவன். அப்ப அவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அவனை பற்றி நாம் நினைவு கூறும் பொழுது எந்த அளவுக்கு அதை உணர்ந்து நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை திரும்ப திரும்ப நாம் சொல்வது, அதை உணர்ந்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய பெயர்களை நாம் சொல்லும் பொழுது அவனுடைய அந்த வல்லமை நமக்கு புரியும், அல்லாஹுடைய மகத்துவம் நமக்கு விளங்கும். அல்லாஹ் சொல்லும் பொழுது, நபி நீங்க என்ன செய்யுங்க, வஸ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக், உங்களுடைய உள்ளத்தில் நீங்க அல்லாஹ்வை நீங்க நினைவு கூர்ந்து கொண்டே இருங்க. காலையிலும் மாலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் எப்படி ஆகிவிடாதீங்க, நீங்கள் எப்படி ஆகிவிட வேண்டாம். மறந்து இருக்கிறாங்களா இல்லையா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு மறந்து இருக்கிறாங்களே, அப்படிப்பட்டவர்கள் இருந்து நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் ஆகிறாதீங்க, அல்லாஹ்வை மறந்தவர்களிலிருந்து நீங்க ஆகிவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் சொல்லுகிறார். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அப்போ மறந்திருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நினைவு கூறாமல் ஏதோ நாம் உலகத்தில் வாழ்கிறோம் என்று வாழக்கூடியவர்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்துகளை சிந்திக்காதவர்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை பற்றி புரியாதவர்கள், அவர்கள் வாழ்வதை போன்று வாழ்ந்துவிட வேண்டாம். உண்மையை நினைச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாம் எண்ணி பார்த்தாலே எண்ண முடியாது. அந்த அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், எமது வாழ்நாள் முழுக்க, எனது வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வுக்கு நான் தொழுது கொண்டே இருந்தாலும் எனது நன்றியை நான் முழுமையாக செலுத்தி முடிக்க முடியாது. நம்முடைய உடல் அமைப்பை எடுத்துக் கொள்ளலாம், உலகத்தில் இயங்கக்கூடிய பொதுவான அருட்கொடைகளை நாம் பார்க்கலாம். அது மழையாக இருக்கலாம், வெயிலாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று நாம் சிந்தனை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாம் விளங்க முடியும். இன்னைக்கு நம்ம அந்த அருட்கொடைங்கிறதே நாம மறந்துட்டோம். ஏதோ இயற்கை அப்படிங்கிற ஒரு பெயர்ல நம்ம கடந்து போறோமே தவிர, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடியதுதான் என்பதை நாம் விளங்காததினால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் இன்று நினைவு கூறாதவர்களாக, அதை பற்றி தெரியாதவர்களாக, புரியாதவர்களாக நம்ம காலத்தை நமத்தி கொண்டிருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சிந்தனை செஞ்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பது இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா என்று அல்லாஹ் பதிவு செய்வார். நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எண்ண ஆரம்பித்தால், ஒவ்வொரு அருட்கொடையாக நீங்கள் எண்ண ஆரம்பித்தால், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் பதிவு செய்வார். நம்மளால் எண்ணி முடிக்க முடியுமா? சிந்தனை செஞ்சு பாருங்க. மரம் அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான். கொஞ்சம் ஆழமா சிந்தனை செய்து பார்த்தால், அது இயங்கக்கூடிய விஷயங்களை நாம் உற்று நோக்கினோம் என்று சொன்னால், அல்லாஹ் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையான அந்த காற்றை அல்லாஹ் கொடுக்கிறான், தூய்மையான காற்றை எல்லாம் ஏற்படுத்துகிறான். காற்று சும்மா தானா அது சுத்தமாயிடுதா? காற்று தானாகவே ஒரு மனிதன் இழுக்கக்கூடிய அந்த காற்று, வெளியேற்றக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடாக போகக்கூடிய அந்த நச்சு காற்றுகள் திரும்ப எப்படி அது பரிசுத்தம் ஆகுது, தூய்மைப்படுத்தப்படுது, எப்படி படுத்தப்படுது? எல்லாத்துக்கும் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் உலகத்தில் இந்த மனிதனுக்கு தேவையானதை அவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இன்னைக்கு அதை மறந்தவர்களாக, அல்லாஹ் நினைவு கூறாதவர்களாக, தொழுகையில அலட்சியம், குர்ஆனுடைய விஷயத்தில் அலட்சியம், பள்ளியுடைய விஷயத்தில் அலட்சியம், எல்லாத்திலையும் அலட்சியமாக இருந்தோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, இதை விட கைசனம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் நினைத்திருந்தால் அனைத்து அடியார்களையும் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அப்படியே பிடிச்சு வச்சிருந்திருக்க முடியும். ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயம் அல்லாஹ் நினைத்தால் ஏற்படுத்த முடியும். அது ஏற்படுத்தினா என்ன ஆகும்? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை தொழாதவர்களாக இருக்கிறார்களோ, எப்படி பேட்டரி சார்ஜ் பண்ற மாதிரி ஃபஜர் தொழுதுட்டார்னு சொன்னா அவர் நல்ல திடகாட்டமா இருப்பார். லுஹுருடைய தொழுகை நெருங்க 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 அவருடைய
இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக துடிப்பது கம்மியாகும். உதாரணத்திற்கு லுகரை தொழுது விட்டால் மீண்டும் அவருடைய ரத்தங்கள் சீராக ஓடும், இதயம் நல்லா துடிக்கும். அதே மாதிரி அசர் தொழுக நெருங்க 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 கொஞ்சம் இதயம் துடிப்பு பலகீனமாகும். திரும்பி தொழுதாருன்னா அது அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும். இப்படி ஒவ்வொரு தொழுகை தொழுக 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 அவருடைய இதய துடிப்பு சரியாகி விடுகிறது. தொழுகையை அவர் தொழாமல் விட்டு விட்டால் இதய துடிப்பு நின்றுவிடும் என்று அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் ஒரு விதியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தான்னு சொன்னா, இன்னைக்கு பள்ளி இப்படி இருக்காது. வரக்கூடிய ஃபஜருக்கு பள்ளி இந்த மாதிரி இருக்க, ரோட்ல இடம் இருக்க, ரோட்ல நிக்கிறதுக்கு இடம் இருக்க, அந்த அளவுக்கு மக்கள் அலமோதி கொண்டு வந்து நிற்பாங்க. ஏன்? உயிர் மேல பயம். ஒரு வக்த விட்டுட்டா அல்லாஹ் உயிரை எடுத்துருவானே, இதய துடிப்பு நின்று போயிடுமே, அந்த தொழுகையை தொழுதாலும் நம்ம இதயம் மீண்டும் துடிக்கும் என்ற உயிர் பயம். அல்லாஹ் ஒண்ணுமே கேட்காம கண்டுக்காம விட்டதுனால தானங்க நமக்கு ரொம்ப 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 ஒரு எகத்தானமா போயிடுச்சு. அல்லாஹ் நம்மளை கண்டுக்காம விட்டது, அல்லாஹ் கண்டுக்காம விடல, அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ் இப்படிப்பட்ட கடுமையான ஒரு சட்டங்களை ஏற்படுத்தாமல் மனிதர்களை அவருடைய போக்கில் அவர் விளங்குவார்கள், ரப்பை அவர்கள் தேடி வருவார்கள் என்று அல்லாஹ் நம்மை சுதந்திரமாக விட்டதின் காரணம் இன்னைக்கு என்னென்ன பேச்சு பேசலாம் மனுஷன், என்னென்ன வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்யறான். தொழுகை கூப்பிட்டா எகத்தான், எங்களுக்கு தொழுவது நீ போ, தொழுது போ, நாங்கள் தொழுது போ. அதுவே உபதேசம் செஞ்சால் நீங்க மட்டும் எப்படி இருந்தீங்க, நீங்க மட்டும் ஆரம்பத்தில் அப்படியே தொழுதுகிட்டு தான் இருந்தீங்களோ, உங்களுக்கு விளக்கம் வந்துச்சுல அப்ப நாங்க தொழுதுக்கிறோம், உங்களுக்கு எப்படி தொழுகிறதுக்கு விளக்கம் வந்துச்சோ அதே மாதிரி எங்களுக்கும் வரும். திமிரு பேச்சு. அல்லாஹ் இப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வர முடியாதா? ஏன் அல்லாஹ் அப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வரதுக்கு அல்லாஹ் என்ன சக்தி இல்லையா? ஒரு வேளை இன்றிலிருந்து அல்லாஹ் அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தினால் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வேலையா இருக்குங்க, தொழுவ முடியல, அங்க போகணும் தொழுக முடியல, கடைக்கு போயிட்டேங்க. எந்த கடைக்கு? ஒருத்தர் வேலை பார்க்கிறார், அந்த கடைக்கு சொல்ல வரலாம். ஜாமா வாங்க போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்கு நேரம் ஆயிட்டு, அதனால நான் அந்த தொழுகையை விட்டுட்டேன், மகரிப்லாம் சொல்லிவிட்டேன். இப்படி சின்ன 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 காரணங்களுக்கு அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அதுக்கு ஒரு சப்ப காரணத்தை நாம முட்டு கொடுத்து விட்டு நிக்கிறோம். அல்லாஹ் இப்படி ஒரு நடைமுறையை சட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினால் உண்மையில் நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? சும்மா சொல்லுங்க. நான் பயானா ஏதோ நான் பேச நீங்க கேட்டு நடந்து போறதில்லை, சும்மா சொல்லுங்க. அல்லாஹ் ஒரு நடைமுறை ஏற்படுத்திட்டான், ஒரு வக்த விட்டா இதே நின்று போயிடும். மக்கள் எல்லாம் தொழுவார்களா தொழ மாட்டார்களா? பள்ளியின் பக்கம் வருவார்களா வரமாட்டார்களா? எங்களுக்கு விளக்கம் கிடைக்கிறப்ப நாங்க தொழுகிறோம், உங்க வேலையை பாருங்க, பேசுற நாவுகள் வாயை சுத்துமா, நாக்கு அசையுமா? யதார்த்தமாக பேசக்கூடியவர்கள் பள்ளியில் வாங்கு சொல்லும் பொழுதும் அதை கண்டு கொள்ளாமல் காதில் கேட்காமல் அப்படியே பைக்கில் சுத்தக்கூடிய இளைஞர்கள், இரவு நேரத்தில் வீணாக கழிக்கக்கூடிய ரமலானுடைய இரவை பாலடிக்கக்கூடியவர்கள் இப்படி இருப்பாங்களா? அப்ப எதனால இப்படி இருக்கிறோம்? ஏன்னா அல்லாஹ் நம்மள அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனா அல்லாஹ்வுடைய பிடி சாதாரண பிடி அல்ல. அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது. அல்லாஹ் இந்த உலகத்துல பிடிக்க ஆரம்பிச்சானா எல்லாம் மயான கொட்டாயா இருக்கும். இவ்வளவு சுதந்திரத்தை அல்லாஹ் கொடுத்து எவ்வளவோ அற்புதங்களை செய்யக்கூடிய, ஏங்க பாறையை உடைத்து அதிலிருந்து கற்பனை ஒட்டகத்தை வர வைத்த ரப்பால் இப்படி செய்ய முடியாதா? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உலகம் இன்னைக்கு எவ்வளவோ விஞ்ஞானத்துல உச்சியில இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? ஒரு மலையை உடைச்சு அதுல இருந்து ஒரு கற்பனை ஒட்டகத்தை வர வைக்க சொல்லுங்க பார்ப்போம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோடீஸ்வரர்களும் ஒன்று சேர்ந்து கொள்ளட்டும், எல்லா கோடீஸ்வரர்களும் ஒன்று சேர்ந்து, எல்லா விஞ்ஞானிகளும் ஒன்று சேர்ந்து, எல்லா மெத்த படிப்பு படித்தவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பாறையை பிளந்து அதிலிருந்து கற்பனை ஒட்டகத்தை வெளியே கொண்டு வர சொல்லுங்கள் பார்ப்போம். முடியுமா? கொண்டு வந்துருவாங்களா? மனிதனுடைய மூளைக்கு எட்டாத விஷயங்களை
சாத்தியப்படுத்தி கண்ணுக்கு முன்னால் காமித்த அல்லாஹ்வுக்கு இப்படி செய்வது பெரிய கஷ்டமா என்ன? நமக்கு முன்னால் வந்த சமூகத்துடைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு படைப்பாளன், சக்தி பெற்றவன், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு ரப்புடைய ஒரு அடிமையா நாம இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அல்லாஹ் நினைவு கூறுவதில் எவ்வளவு அலட்சியம். இந்த ரமலான் கடந்து போகுதுங்க, இந்த ரமலான் போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில ஏறுறாங்க. இருக்க மிம்பர் மாதிரி மிம்பர் படியில மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஏறுறாங்க. ஏறும்போது திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது படி ஏறாங்க, ஆமீன் அப்படிங்கிறாங்க. மூணாவது படி ஏறாங்க, ஆமீன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் எல்லாம் செய்து முடித்ததற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன உங்களுடைய இன்றைய தினத்தில் வித்தியாசமாக நாங்கள் உங்களை பார்த்தோமே, அந்த மிம்பருடைய படியில் ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மிம்பரில் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்தார். வந்து சொன்னார்கள், எவன் ஒருவன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து பாவ மீட்சி பெறாமல் இந்த மாதத்தை கடந்து செல்கிறானோ அவன் நாசமா போகட்டும். நான் ஆமீன் அப்படியே ஆகட்டும் ஜிப்ரீல் அவர்களே என்று சொன்னேன். அப்படியே ஆகட்டும். சிந்தனை செஞ்சு பாருங்க. இங்க ஆமீன் சொல்றது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய துஆ என்றைக்காவது ஏற்கப்படாமல் இருக்குமா? இங்க சாபத்தை கொண்டு வருவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர் ரெண்டு பேருமே மகத்துவம் மிக்கவர்கள். அல்லாஹ்வுடைய தூது செய்தியை கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த தூது செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப உண்மையிலே இந்த ரமலானுடைய காலத்தை பொடுபோக்கா தொழுகாம அல்லாஹ்வை நினைவு கூறாம பள்ளியுடைய வாட கூட இல்லாம அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்துல அழுது குழம்பி பாவமுடிப்பு பெறாம ஊரு சுத்திக்கிட்டு தேவையில்லாத வேலைகளை பார்த்து கொண்டு சண்டை சச்சரவில் ஈடுபட்டு கொண்டு இப்படி நம்முடைய காலங்கள் நம்ம கழித்தால் உண்மையில் அந்த சாபத்திற்கு நாம உள்ளாயிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சாபத்திற்கு நம்ம ஆளாகிட்டோம் சொன்னா நாம உருப்பட முடியுமா? நபி அவர்கள் ஆமீன் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாபம் விட்ட அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரனாக நாம் ஆகிவிட்டால் நாம் இந்த உலகத்தில் நாம் மறுமை உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ முடியுமா? ஒரு காலம் முடியாது. அப்ப இந்த வழிகள் இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் இன்னைக்கு சாதாரணமா கடந்து போறோம், சும்மா கடந்து போறோம். எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் நினைவு கூறும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்து இருக்கிறான், செய்யக்கூடாதே என்று ஒரு உள்ளத்துல ஒவ்வொரு விஷயமும் அது மாற்றத்தை ஏற்படுத்தணும். இன்னைக்கு எத்தனை பேர் சர்வ சாதாரணமா ஒரு மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நம்ம பார்க்கிறோம். மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். ஹதீஸுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்துல மதிப்பு இருக்குங்கிறதுக்கு அந்த ஹதீஸுடைய வார்த்தையுடைய வீரியத்தை விளங்கி நாம செயல்படுத்தினாதான் உண்மையில அந்த ஹதீஸுடைய வீரியம் நமக்கு விளங்கும். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற சமுதாயத்திற்கு மதத்திற்கு ஒப்பாக நடந்து கொள்வார்களோ ஃபஹுவ மின்ஹும், அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவன் அல்லேன்னு அர்த்தம். இன்னைக்கு எவ்வளவு கலாச்சாரம் நடக்குது. இதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல அப்படிங்கிற தெரிந்துமே செய்யறோமே. நம்ம வெளியே போவானா இஸ்லாத்தை விளங்கி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு
சில பிதாக்களை இது பிதாத் என்று வெளிப்படையாக சொல்லக்கூடிய பேசக்கூடிய எத்தனை சகோதர சகோதரத்துல நீங்க பிறந்த நாள் கொண்டாட பழக்கம் இருக்குதா இல்லையா? பிறந்த நாள் கொண்டாட பழக்கம் இருக்குதா இல்லையா? இல்லைங்க, ஸ்டேட்டஸ் தான் வைக்கிறோம், ஸ்டேட்டஸ் தான் வைக்கிறோம். பிள்ளைய பிடிச்சி அதிகமா பெண்கள் இடத்துல இன்னைக்கு ஒரு முசீபத் வந்துருச்சு. போட்டா வச்சா பத்தாது, பின்னால் ஒரு பாட்டை போடணும், அது பிஜிஎம் போட்டு அது அப்படியே தூக்கி டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்டாலும் ஒரு மனசு திருப்தி. நம்ம பாவம் செஞ்சா எப்படி? எல்லாரும் பாவம் செய்யறதை நம்ம எடுத்து சொல்லணும். அவன் பாவம் நமக்கு வரணும்ல. அவன் கபூர்ல போய் நல்ல செம்மட்டையாலையும் வழுக்கத்தலை பாம்பாலையும் நம்ம அடி வாங்கி நல்ல சுகத்தை அனுபவிக்கலாம். மலக்குமாரக்கூடிய செம்மட்டையால் அடிக்கக்கூடிய அடியை நம்ம அனுபவிக்கலாம். அவ்வளவு ஆசை. நரகத்துடைய கதவை அப்பதான் திறந்து விடுவாங்க. அவ என்ன அடிப்படையில நாம அடுத்தவருடைய கலாச்சாரத்தை பின்பற்ற கொஞ்சம் கூட அதுல கவனம் எடுக்காமல் கவலை கொள்ளாமல் சாதாரணமா ஸ்டேட்டஸ் போட்டு பின்னால் ஒரு பாட்டை போட்டே ஆகும். இல்ல இசை ஹராமா ஹலாம்? இசை ஹராமா ஹலாலாங்க? இல்ல யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? இசை என்பது கூடும், மாற்று கருத்து இருக்குதா இல்லையா? அப்போ இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா, இசை இருக்குதா இல்லையா, நம்மளோட ஒன்றிணைஞ்ச மாதிரி ஆகி போச்சு. எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு போனாலும் ஏதாவது ஒரு இசை வருது. அது தவிர்க்க முடியல. என்ன செய்யறோம்? நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெறுத்து ஒதுங்கி இருக்குங்கிறது வேறு. நம்ம விரும்பி கேட்கிறது, நான் பாட்டெல்லாம் கேட்க மாட்டேன், ஆனா ஸ்டேட்டஸ்ல மட்டும் பாட்டு வைப்பேன். அடுத்தவனுக்கு அடுத்தவன செவிடா, அடுத்தவனுக்கு நான் காது கேட்காத, அவன் காதை பொத்திக்கிட்டு ஸ்டேட்டஸ் பார்ப்பானா? எங்க அப்படி பார்ப்பானா? அப்படியே பார்க்கறாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம அந்த ஸ்டேட்டஸை வச்சு அவன் பார்த்து அவன் பாவம் செஞ்சு அந்த பாவத்தை நாம ஏன் எடுத்து கட்டிக்கணும்? அவன் எந்த அடிப்படையில் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறோம்? பிள்ளைகளுக்கு துவா செய்யணும், பிள்ளைகளுடைய விஷயத்துல எப்படி வளர்க்கணும், அதையெல்லாம் விட்டுட்டு சும்மா ஒரு போட்டோவை போட்டு அங்க இங்க எந்த அளவுக்கு நடக்குதுன்னு சொன்னா, அன்பானவர்களே, அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய நாவனால எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. பல இடங்கள்ல வளகாப்பு நிகழ்ச்சிலாம் நடக்குது தெரியுமா? பல இடங்கள்ல வளகாப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுத்துருக்குதா? இஸ்லாமியர்கள் செஞ்சிருக்கிறாங்க. வளகாப்புன்னு சொல்லாதீங்க, புது பேரு ட்ரெண்டிங், மாம் டு பி புது பேர் வந்துருக்கு. வளகாப்பு இல்லைங்க, மாம் டு பி. கேக்கு வெட்டி கொண்டாடுறது. புது பொண்ணு பிரைட் டு பி, மாம் டு பியா பிரைட் டு பியா. இதுல என்னன்னா அந்த ஒரு மாதிரியா அங்க ஒரு இது மாதிரி போட்டு அதுல மாம் டு பி எழுதி பிரைட் டு பி எழுதி இஸ்லாமிய குடும்பம் ஒண்ணு சேர்ந்து கேக் வெட்டி வெக்கமா இல்ல? இது மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்ததா? அதை ஆதரிச்சு சூப்பர் வாவ் ஸ்டேட்டஸ்ல ஹார்ட் விடுறது. அல்லாஹ் விடுவாங்க ஹார்ட் விட்டோம்னா. இது என்ன ஒரு பழக்கம் நமக்கு? மாம் டு பி பிரைட் டு பி இங்க நமக்கு நடக்குதான்னு தெரியல. ஆனா இஸ்லாமிய உம்மத்துல இந்த கலாச்சாரம் பரவிக்கிட்டு வருது, நடக்குது. நிறைய இடத்துல சைலண்டா நடக்குது. அவ்வளவு கேவலங்கள் சர்வ சாதாரணமா பரவிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியல. கேட்டா ஒரு என்ஜாய்மெண்ட் அவ்வளவுதான். எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு. அப்ப எந்த அடிப்படையில நம்ம இஸ்லாத்தை விளங்கி வச்சிருக்கிறோம்? ஒவ்வொரு இடத்தினுடைய மகத்துவத்தை எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? பன்மாதர்களே, அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது, அல்லாஹ்வை பத்தி நம்ம விளங்குவது என்பது, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நம்ம புரியும் பொழுது இப்படிப்பட்ட தவறுகள் நம்ம உள்ளத்துல வராது. அதை விளங்காமல் சும்மா வெறுமனே நாவுல சும்மா அல்லாஹ் ஒரு வார்த்தையா சொல்றதுனால, வெறும் ஒரு வார்த்தையா அதனுடைய ஒரு வீரியம் தெரியாமல் சொல்வதால்தான் உள்ளங்கள் நடுநடுங்காமல் அல்லாஹ் பற்றி பயப்படாமல் இருக்குது. அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அந்த நாவு, அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய அந்த நாவு, உண்மையில் அது உள்ளத்திலிருந்து வரும் பட்சத்தில், விளங்கக்கூடிய அடிப்படையில் இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் நம்மளை விட்டு விளங்கும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே,
அல்லாஹுடைய அந்த திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது நம்மளை நிறைய விஷயங்களை விட்டு தடுக்கும், தேவையில்லாத அனாச்சாரத்தை விட்டு தடுக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், யூனுஸ் நபியை பத்தி நமக்கு தெரியும். அவங்க அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள போனாங்களா இல்லையா? மீன் விழுங்கியதா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், ஒருவேளை அவர் நம்மளை துதிக்கக்கூடியவர்களில் இருந்து அவர் இல்லாமல் இருந்தால், என்னை அவர் திக்ர் செய்யக்கூடிய நபர்களில் இருந்து அவர் இல்லாமல் இருந்திருந்தால், லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅதூன், அவர் மறுமை நாள் மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்களே அந்த நாள் வரைக்கும் அந்த மீனுடைய வயிற்றில தான் இருந்திருப்பார். அல்லாஹ் சொல்றான், அவர் மட்டும் என்னை துதிக்காமல் இருப்பார் என்று சொன்னால், என்னை திக்ர் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர் இருந்தார் என்று சொன்னால் அவர் வெளியே வந்திருக்க முடியாது. நாம மறுமை நாள் வரைக்கும் மக்கள் எல்லாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாள் வரைக்கும் அவர் அந்த மீனுடைய வயிற்றில தான் அவர் இருந்திருப்பார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது எப்படி ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க, வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், யார் தங்களுக்கு தாங்களே அனிதம் இழைத்துக் கொண்டார்களோ, தங்களுக்கு தாங்களே அனிதம் இழைத்துக் கொண்டு அசிங்கத்தில் வீழ்ந்து விட்டார்களோ, அசிங்கத்தில் விழுந்து தங்களுக்கு தாங்களே அவர்கள் அனிதம் எடுத்துக் கொண்டார்களோ, ذكروا فاستغفروا لذنوبهم, அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், தன்னுடைய பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மீள்வார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் கேட்கிறான், وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ, சுப்ஹானல்லாஹ், எப்பா உங்களுடைய பாவங்களை அல்லாஹ்வை விட வேற யாரப்பா மன்னிக்க முடியும்? இவ்வளவு பாவங்கள் செஞ்சுட்டேன் நீங்க புலம்புறீங்களே, உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாராக இருக்க முடியும்? அல்லாஹ்வின் பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்றான். தங்களுக்கு தாங்களே அநியாயம் எடுத்துக் கொண்டவர்கள், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள், அசிங்கத்தில் விழுந்து கிடக்கக்கூடியவர்கள், இவர்கள் தன்னுடைய பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிச்சு கேட்பார்கள். அல்லாஹ் சொல்வான், உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம், அவருடைய கூலி என்ன தெரியுமா? ரப்பு புறத்திலிருந்து அவர்களுக்கு மக்ஃபிரத், பாவமன்னிப்பு அவர்களுக்கு வழங்கப்படும். அது மட்டுமல்ல, ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களின் உறவுகளே, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து, யா அல்லாஹ் பாவம் செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் அவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுது, இவ்வளவு நியாமத்துகள் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே, எத்தனையோ நபர்கள் நடக்க முடியாமல் கஷ்டப்படும் பொழுது நடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான், பேச முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான், பார்க்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இப்படி எல்லாம் கொடுத்தும் அந்த புத்தி சுவாதனம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எனக்கு புத்தி சுவாதனம் கொடுத்திருக்கிறானே, ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு நியாமத்தை தந்திருக்கிறானே, அல்லாஹ் இவ்வளவு விஷயத்தை கொடுத்திருக்கிறியே, நான் ஏதோ ஒரு வகையில பாவத்தில் இருக்கிறேனே, உன்னை விட யாரெல்லாம் என்னை மன்னிக்க முடியும்? நீ மன்னிக்காவிட்டால் என்னை யாரு மன்னிப்பா என்ற அடியான் வரும் பொழுது அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவன், அவனை அதிகமாக துதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த திக்ருடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நாம விளங்கணும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த செய்தியெல்லாம் நாம படிச்சிருக்கிறோமா அல்லது நாம படித்து மறந்து இருக்கிறோமா, நாம திரும்ப நம்மளை சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ் சொன்னாங்க, மா அமில ஆதமியின் அமலன் அன்ஜாலஹு மினல் அதாபி மின் திக்ரில்லாஹ், ஒரு வேதனையிலிருந்து ஆதமுடைய மகனை காப்பாற்றக்கூடியதில் அல்லாஹ்வுடைய திக்ர் வேற எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க.
அல்லாஹ்வுடைய திக்ர் தான் ஒரு வேதனையிலிருந்து ஒரு அடியானை காப்பாற்றக்கூடியது, மிக மகத்தானது. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, கீல வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறது அதை காட்டிடுமா? சொன்னாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஆமா, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க போர் செய்வதையும் விட அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்வது மிக மேலானது. அது உங்களை வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றும். ஆனால் இல்லா ஐயவ்ரிப பிஸைஃபிஹி ஹத்தா யன்கத்யா, அதுவே ஒருவர் போர் செய்கிறார், தன்னுடைய வாள் உடையும் அளவிற்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ்வை தூக்கி பிடிப்பதற்காக வேண்டி ஒருவர் போர் செய்கிறார் என்று சொன்னால் அந்த போர் இந்த திக்ரை போன்று வேதனையிலிருந்து அவரை பாதுகாக்கும். அவ பாருங்க, எதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய விஷயம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு திக்ருடைய விஷயம் இருக்கு, தபரானியில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். அன்பானவர்களே, அப்ப அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது. ஏன் ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூறும்போதுதான் அவனுடைய தவறுகளை உணரக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வை பற்றி தனிமையில் யோசிக்கும் பொழுது அவனுடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் எவ்வளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் சொல்லும் பொழுது அன இன்த ظنி அப்தி பி, நான் அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படியே நான் அவனிடத்தில் நடந்து கொள்கிறேன். அடியான் என்னை பற்றி எப்படி அவன் எண்ணுகிறானோ அதே போன்றே நான் அவனிடத்தில் நான் நடந்து கொள்கிறேன். வானா மஅஹு இதா ذكرني, நான் அவனோடு இருக்கிறேன் அவன் என்னை நினைவு கூறும் பொழுது. ஃபைன் ذكرني في نفسه ذكرته في نفسي, அவன் உள்ளத்தில் அவன் என்னை நினைவு கூர்ந்தால் நானும் அவனை நினைவு கூறுகிறேன். وَإِنْ ذَكَرَنِي فِي مَلَئٍ ذَكَرْتُهُ فِي مَلَئٍ خَيْرٍ مِنْهُمْ, அவன் ஒரு கூட்டத்தில் என்னை பற்றி நினைவு கூர்ந்தால் அந்த கூட்டத்தை விட சிறந்த கூட்டமாக இருக்கக்கூடிய மலக்குகளுடைய கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஹதீஸே குத்ஸி. ஒரு கூட்டத்தில் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூர்ந்தால், ஒரு கூட்டமாக இருக்கும்போது அல்லாஹ் பற்றி பேசினால், நான் அவர்களை பற்றி அந்த கூட்டத்தை விட சிறந்த கூட்டமாக இருக்கக்கூடிய மலக்குகளுடைய கூட்டத்தில் நான் அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். وَإِنْ تَقَرَّبَ إِلَيَّ شِبْرًا تَقَرَّبْتُ إِلَيْهِ ذِرَاعًا, அவன் ஒரு ஜான் என்னை நெருங்கி வந்தால் நான் அவனை ஒரு முழம் நெருங்கி வருகிறேன். அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக, அல்லாஹ்வுடைய பாசத்திற்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அவன் ஒரு ஜான் என்னை நெருங்கி வந்தால் நான் ஒரு முழம் அவனை நோக்கி நான் வருகிறேன். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், وَإِنْ تَقَرَّبَ إِلَيَّ ذِرَاعًا تَقَرَّبْتُ إِلَيْهِ بَاعًا, அவன் ஒரு முழம் நெருங்கி வந்தான், நான் 2 முழங்கள் கூடுதலாக நான் நெருங்கி நான் வருகிறேன். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்க, وَإِنْ أَتَانِي يَمْشِي, ஒருவேளை அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் அதைத்துஹு ஹர்வலா, நான் அவனை நோக்கி நான் ஓடி வருகிறேன். இந்த ஹர்வலாங்கிற வார்த்தை உம்ராவுக்கு போகும் பொழுது இந்த சஃபாவிலிருந்து மருவா போறதுக்கு மேல ஒரு பச்சை கலர் விளக்கு போட்டிருப்பாங்க. அந்த விளக்கு இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட அந்த தூரத்துல மட்டும் ஆண்கள் கொஞ்சம் ஓடிய மாதிரி கடந்து போகணும், கொஞ்சம் ஓடுற மாதிரி கடந்து போகணும். அப்படி ஓடக்கூடிய வார்த்தைக்கு தான் ஹர்வலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என் அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப சிந்தனை செஞ்சு பாருங்க, இது சொல்றது என்ன? சாதாரண ஒரு ஆளா, ஒரு அரசனோ அல்லது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ நீங்க வந்தீங்கன்னா நான் ஓடி வரேன் தம்பி அப்படின்னா அதுவே மக்கள் எப்படி பார்ப்போம்? அவரு இவருக்காக வேண்டி நடந்து வந்தா ஓடி வராரா, எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு, எவ்வளவு பெரிய மதிப்பு இருப்பாரு. உலகத்துல ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு மனிதனுடைய ஒரு பதவியை வைத்து அவனுடைய அந்தஸ்தை நாங்கள் முறையிடுகிறோமே, ஒட்டுமொத்த உலகத்தை படைத்து, பிரபஞ்சத்தை படைத்து, கடல்கள், மீன்கள், விலங்குகள் என்று எல்லா விதமான உயிர்களையும் படைத்து, இன்று வரைக்கும் கணக்கே செய்ய முடியாத மலக்குகளை படைத்து, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஆட்சியாளனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
எப்பா நீ நடந்து வந்தா நான் ஓடி வர்றேன் அப்படின்னு சொல்றான்னா, அப்ப சிந்தனை செஞ்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ரப்பாக இருக்கான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், எப்படிப்பட்ட ஒரு இறைவனாக நம்ம இடத்துல இருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, இது சம்பந்தமாக நாம பார்த்து கொண்டே போகலாம். அவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ்வுடைய நினைவு கூறுவதில் இருக்குது. அல்லாஹ்வை நாம் நினைவு கூறக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அல்லாஹ்வை நாம நினைவு கூறுறோம் அப்படிங்கிறத சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அப்ப முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னா, நாம இதற்கு முன்னால பார்த்தோம், வரலாறுல பார்த்தோம், அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக என்ன செஞ்சாங்க, ஒரு குழுவை அமைச்சு அனுப்பினாங்களா இல்லையா? அப்ப சொல்லும் பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆஹிரு கலிமத்தின் ஃபாரக்து அலைஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் அவங்களை பிரிஞ்சு போகும்போது கடைசியாக பேசின வார்த்தை இதுதான். முஆத் அவர்கள் கடைசியா கேட்ட வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து, நபியிடம் இருந்து கடைசியா கேட்ட வார்த்தை இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட முஆத் கேட்கிறாங்க, குல்து, நான் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அக்பிர்னி பி அஹப்பில் அஅமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான அமல் எது யா ரசூலல்லாஹ், அத சொல்லுங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, திரும்பி வரும்போது என் பள்ளியையும் அல்லது எனது கபரை தான் நீங்க கடந்து செல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்ப கடைசியா போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருந்து ஒரு அற்புதமான ஒரு செய்தி நம்ம கேட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான அமல் எது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, திக்ர் தான் சொன்னாங்க. அதை எப்படி வெளிப்படுத்தினாங்க தெரியுமா? முஆத் அவர்களே, அன்தமூத, நீ இறந்து போனால் வலிசானுக ரத்புன் மின் திக்ரில்லாஹ், முஆதே நீ செத்து போனால் உனது நாவு அல்லாஹ்வை துதித்த வண்ணமாக நீ இறந்து போ. அதுதான் அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான வார்த்தையை கவனிங்க. முஆதே அன்தமூத வலிசானுக ரத்புன் மின் திக்ரில்லாஹ், நீ இறந்து போனா உனது நாவு அல்லாஹ்வை துதித்த வண்ணமாக இருக்க வேண்டும். எத்தனை சஹாபாக்களுடைய வரலாறை பார்த்தோம், மாதவனுடைய வரலாறை பார்த்தோம். எந்த சஹாபியாவது மரண தருவாயில உலகத்தை விட்டுட்டு போறமே, என் பிள்ளையை விட்டுட்டு போறமே, என் மனையை விட்டுட்டு போறமே, இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்று புலம்பியவர்களை எங்கேயாவது பார்க்க முடிந்ததா? கடைசியில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தியவர்களாக, யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை கொடு, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்வை மட்டுமே துதித்தவர்களாக, அல்லாஹ்வை பற்றி பேசிக்கொண்டே நினைத்துக் கொண்டே இந்த உலகத்தில் உயிரை துறந்தவர்களாகத்தான் நாம் பார்ப்போம் எல்லா வரலாற்றையும். அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா வயசான ஒரு சஹாபி பத்தி பார்த்தோமே, மரண தருவாயில என்ன வார்த்தை சொல்லிட்டு போனாரு? இன்னி லமுஷ்தாகுன் இலல் ஜன்னah, நான் சொர்க்கத்தின் பக்கம் மாவலாக இருக்கிறேன், மாறுங்கள் சண்டை போடலாம், மாறுங்கள். அப்ப என்ன வார்த்தை? அப்ப எதை அவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார்கள், எதை அவர்கள் ஆசைப்பட்டார்கள்? அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகள், அந்த அடிப்படையில அல்லாஹ்வை நினைவு கூறணும். இன்னைக்கு கண்ட கல்சடையை நினைவு கூர்ந்துகிட்டு இருக்கிறோம். நீ கண்ட கல்சடையை நினைவு கூறணும். யாரோ ஒருத்தனுக்காக வேண்டி நினைவு கூறக்கூடிய பெண்கள், யாரோ ஒரு பெண்ணுக்காக வேண்டி நினைவு கூற பைத்திய மாதிரி தெரியக்கூடிய ஆண்கள், அல்லாஹ் பாதுகாக்கும். எந்த கண்ட கல்சடைகள் நினைவு கூறாங்க. நோம்பு நேரத்திலும் கூட கொஞ்சம் சகோதர சகோதரிகள் விளங்கணும், கொஞ்சம் விளங்கணும். தின்னுட்டு போட்ட முட்டாய் பக்கம் தூக்கி வச்சுன்னு நினைவு கூர்ந்துட்டு இருக்கிறான், அதுதான் அவனுக்கு சுப்ஹானல்லாஹ், அதுதான் அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். புக்ல சிரிக்கிறதா அழுகுறான்னு தெரியல, புக்கில் வச்சு பாதுகாக்கலாம் பொக்கிஷம் மாதிரி. என்னன்னு பார்த்தா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் உள்ள முட்டாய் பப்பரை வச்சு அப்படியே அது மடமடன் இருக்குது. தூக்கி போட்டா உள்ளமே பதறுது, தூக்கி போட்டாச்சு தேடுறோம் அப்படியே பைத்தியக்கார மாதிரி, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இது என்ன? இது நமக்கு என்ன நாளை மறுமையில என்னத்தை நமக்கு பெற்று தர போகுது? பதறாங்க. இந்த மாதிரி சம்பவத்தை யாரும் பார்க்காம வந்திருக்க மாட்டோம். பள்ளிக்கூட வகுப்புல, காலேஜில் நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் தான்.
இத்தனை ஆண்டு காலங்கள் வளர்த்த பெற்றோர்களை அவங்ககிட்ட பேசுறதுக்கு மணிக்கணக்கில் பேசுறதுக்கு நேரம் இருக்காது. நேற்று வந்து சில நபர்களுக்காக வேண்டி இரவு முழுக்க கண்விழித்து பேசக்கூடியவர்கள், அவங்களுக்கு லைலத்துல் கதிர்னா அதுதான். பல பேருக்கு லைலத்துல் கதிர் அப்படிதான், அவங்க இரவு முழுக்க கண்விழித்து அமல் செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்ப அன்பான சொந்தங்களை, உறவுகளை, சகோதரிகளை நம்ம விளங்கணும். நம்ம படைச்ச ரப்ப விளங்குங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. மனிதன் இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு செல்வான். நாளை மறுமையில் இங்கு மானே தேனே பொன்மானே என்ற கவிதை படிக்கக்கூடியவரெல்லாம் நாளைக்கு மறுமையில் கையை பிடித்து சொர்க்கம் அழைத்து செல்ல மாட்டான். அது அந்த தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், உற்றார் உறவினர் யாராக இருக்கலாம். ஆனால் நாளை மறுமையில் நமக்கு கை கொடுக்க போவது அமல்கள் மட்டும்தான். அன்றைய தினத்தில் ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஒரு வேலைகளை ஈடுபட்டிருக்கும். உள்ளத்திலேயே கடுமையான வலி எது தெரியுமா? பிரசவத்தினுடைய வலி. குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு தெரியும். அது சிசேரியனாக இருக்கட்டும் அல்லது அது சுகப்பிரசவம் எதுவாக இருக்கட்டும். ஆனால் அப்படி மறுமையுடைய தினத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் நிற்கும் பொழுது அவருடைய வயிற்றிலிருந்து குழந்தை வெளிவந்தாலும் தெரியாது. அந்த நாளுடைய பயங்கரம். வயிற்றிலிருந்து குழந்தை வெளியே வர தெரியாம இருக்குமா? ஒரு கையில சின்னதா ஒரு காயப்பட்டா கூட வலிக்குதா இல்லையா? அது எவ்வளவு பெரிய வேதனை நம்ம தாய்மார்கள்ட்ட கேட்டா தெரியும். அப்படிப்பட்ட தாயை தான் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு ஒரு பெண் என்ன செய்யுது? ஏதோ ஒரு ஆணுக்காக வேண்டி தன்னுடைய தாயை தூக்கி போடுது. ஏதோ ஒரு பெண்ணுக்காக வேண்டி தன்னுடைய தாயையும் தந்தையும் தூக்கி உதறிவிட்டு போகக்கூடியவர்கள். நாளைக்கு நாம திருமணம் முடித்து நமக்கு குழந்தைகள் வரும் பொழுது நாமும் தாயாகவும் நாமும் தந்தையாகவும் இருக்கும் பொழுது நம்மளை தூக்கி வீசிட்டு நம்முடைய பிள்ளைகள் போகும்போதுதான் அவருடைய வழி தெரியும். இப்ப தெரியாது. இன்னைக்கு அவன் பேசுறதெல்லாம் நமக்கு வந்து அப்படியே கோல்டன் வேர்ட்ஸா இருக்கும். இவரை மாதிரி பேச முடியாது, பல்லு விளக்காம உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அதுதான் அவங்களுக்கு வந்து கஸ்தூரி மனமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா அதுதான் கோல்டன் வேர்ட்ஸ் அவங்களுக்கு. அன்பானவர்களே, இந்த ஒரு விஷயத்திலிருந்து, ஒரு மாயத்திலிருந்து வெளியே வரணும். இது வேதனையில பதிவு, யாரையும் திட்டுறதுக்காகவும் உள்ளத்தை காயப்படுத்துவதற்காக அல்ல. என்ன படைச்ச ரப்ப மறந்துட்டு யாரோ ஒருத்தருக்காக வேண்டி நம்மள அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா தாயை பத்தி குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றான். தாய் பெற்றெடுத்த முறைகள், அவள் எப்படி கஷ்டப்பட்டால் எப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படிப்பட்ட தாயை தூக்கி போட்டுறோம் யாரோ ஒருவருக்காக வேண்டி. அவர்கள் நிரந்தரம் கிடையாது. நம்மளை பார்த்து வளர்த்து பரிபாலிக்கக்கூடிய நம்ம ரப்பை வந்து உதாரணப்படுத்தியாச்சு. உலகத்துல நம்மளை ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது பார்த்து பார்த்து வளர்த்த, எதற்கு கத்துகிறோம், ஏன் அழுகிறேன் என்று, பசியில் அழுகிறானா, வயத்தோலில் அழுகிறானா, பிள்ளை ஏன் கத்துது என்று விடிய விடிய தோளில் தூக்கி போட்டு தட்டிக்கொண்டே தனது தூக்கங்களை துளைத்த தாயை நாம் உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம். அன்பானது, கொஞ்சம் நம்முடைய பெற்றோர்கள் வந்து யோசிங்க. அதே நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி ரொம்ப சிந்தனை செஞ்சு பாருங்க. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களின் உறவுகளே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக, மார்க்கம் ஒரு விஷயத்தை நமக்கு இதுதான் என்று சொல்லிவிட்டது என்று சொன்னால் அதை நம்முடைய சுயலாபத்துக்காக பார்க்காம தூக்கி அதை ஓரம் வச்சுட்டு அல்லாஹ் தான் நமக்கு எல்லாம் என்ற அந்த முடிவில் எடுத்து நாளை மறுமையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஆண்களாக பெண்களாக நாம் ஆக வேண்டும். குறிப்பாக இளம் ஆண்கள் இளம் பெண்கள் அல்லாஹ்வின் பக்கம் நடைபோடக்குள்ளாக இருக்க வேண்டும். வரலாறை புரட்டி பார்த்தால் சஹாபாக்களாம் இளைஞர்களாகத்தான் இருந்தார்கள். இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி அமைப்பதற்கும், இவ்வளவு பெரிய இஸ்லாமிய ஒரு கோட்டையை கட்டுவதற்கும் சஹாபாக்கள் மிக இளமையில் இருந்த சஹாபாக்கள் தான் போரில் அதிகமாக கலந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய இளமை எப்படி போயிட்டு இருக்குது? இஸ்லாத்துடைய முதுகு தண்டு என்று பேசக்கூடிய இளைஞனுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குது? எங்க பார்த்தாலும் அவ்வளவு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப வேதனையான விஷயம். நிறைய இடத்துல சொல்லும் பொழுது, எப்பா போதைக்கு அடிமை கஞ்சானாலே இஸ்லாமிய இளைஞர்கள் தான் அப்படிங்கிறான். எங்க போய் சொல்றது? எதற்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு எந்த மார்க்கம் ஒரு உன்னதமான மார்க்கமாக இருக்குமோ அந்த மார்க்கத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன், மார்க்கத்தை கட்டி தூக்குவதற்காக வேண்டி போராடி
தனது உடல்கள் எல்லாம் அப்படியே துண்டு துண்டாக அர்ப்பணித்த அந்த இளைஞர்களான அந்த சஹாபாக்களுடைய வம்சத்திலிருந்து வந்த இளைஞர்கள் இன்றைக்கு நோக்கத்தை மறந்தவர்களாக இன்றைய உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சொந்தங்களின் உறவுகளே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். அதிகமாக அல்லாஹ் நினைவு கூறக்கூடியதாக இருக்குமோ அப்படிப்பட்ட நல்மக்களாக நாம் ஆக வேண்டும். உணர்வு பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். உணர்வு பெற்று ஏதோ ஏசுவதற்காக மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய ஏசுவதற்காக அல்ல, உணர்வு பெறுவோம். நாம் யார் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். ஏதோ எனது ஆசைகள் தான் இந்த உலகத்தினுடைய முழு இன்பம் என்று நாம் வாழ்ந்து விடக்கூடாது. இந்த உலகம் என்பது சாதாரண ஒரு அற்பமான ஒரு துன்யா தான். இந்த உலகம் என்றைக்கும் அழிய போகுதான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது இந்த உலகம் கல்லா இதா துக்கத்திலா உதக்கன் தக்கா, இந்த உலகம் தூள் தூளாக தகர்க்கப்படும் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்து போகக்கூடியதுதான் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். உண்மையில் இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக அழிய போகுவதுதான். இது நிரந்தரம் அல்ல. ஆக நாளை மறுமைக்காக வேண்டி நிரந்தரமான வாழ்க்கையின் பக்கம் நடைபெறக்கூடிய மக்களாக, உணர்வு பெற்ற இளைஞர்களாக, இளம் பெண்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என பிரார்த்தனை செய்தனாய் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மஅீனு வ இம்முன் அல்லாஹ் குலிகௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் அஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.